எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பச்சை சாணியை எப்படி ஒரு வாரத்தில் செடிக்கு உரமாக தயாரித்து செடிக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். பச்சை சாணத்தை எப்படியெல்லாம் செடிக்கு பயன்படுத்தலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறா. பூக்கவே இல்லை, அப்படியே கோளாக அப்படியே நிற்குதுன்னு தான் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. ரெண்டும் ஒரு பூத்தாக பூக்குது, தலையை குச்சியாக இருக்கிறதுனால இந்த செடிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரோசா செடியில் இது மாதிரி ஒரு இலகோடு இருக்கப்படாது, கட் பண்ணி விட்டுருங்க. இல்லை இலை சுருண்டு இருந்து ரோசா பூ பூக்கவே இல்லைன்னா இந்த மெத்தேடு கரெக்டாக இருக்குது. பயன்படுத்தின பிற்பாடு செடியெல்லாம் நல்லா செங்கொழுந்து வந்து நோய் இல்லாமல் எந்த தாக்கலும் இல்லாமல் வரும் அளவுக்கு நல்லா அந்த குச்சி மேலே ஒட்டுற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. அந்த வெட்டிட்டு இடத்துல சாணி கிடைக்கலினா கூட மஞ்சத்தூளை கூட மேலே வைக்கலாம். வைக்காத விட்டுட்டா கருப்பாக வந்து அது தலைவலை காஞ்சி போய் மறுபடியும் கொழுந்து விடாமல். இப்போ இந்த செடி பாருங்கள், 10 நாள் தான் ஆகுது நறுக்கி விட்டு. இப்போ நல்லா செங்கொழுந்து விட்டு நல்ல முறையாக கொழுந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் முதல்ல இருந்ததை விட நல்லாவே கொழுந்து வந்துருக்குது. இந்த கொழுந்தெல்லாம் பூக்கிறக்க வர்ற போது நல்லா பெரிய செடியாக நல்லா வந்துடும். இப்போ உங்கள் செடியில் இருக்கிற இலையெல்லாம் சுருண்டு இருக்குது. இலை வந்து பழுத்த மாதிரி கீழே விழுவுற மாதிரி இருக்குது. செடி கணுவெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குதுன்னா நாங்கள் முன்ன ஏற்கனவே சொன்ன வீடியோவை பாருங்கள். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னா அதே மாதிரி பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுதும் இதே மாதிரி கணுவிட்டு நல்லா வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை சாணத்தை ரோசா செடிக்கு 5 நாளைக்குள்ளே எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் கையில் என்ன இருக்குதுன்னா பச்சை சாணத்தை சிறு உருண்டைகளாக பிடிச்சி இப்போ 2-3 நாளுக்குள்ளே வெயில் வச்சு இது காஞ்ச உருண்டை. இதையுமே பழைய வீடியோவிலேயே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது இப்படி சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கிறோம். வெயிலில் ஈரப்பதம் இல்லாத அளவு காய வைக்கணும். 2 நாள் 3 நாள் இருந்தால் காஞ்சி போயிடும். இப்போது உங்கள்கிட்ட சாணம் அதிகமாக இருந்ததுன்னா சின்ன உருண்டையாக பிடிக்காத கூட இது மாதிரி வரட்டி மாதிரி தட்டி இப்படி வச்சு 2-3 நாளுக்குள்ள இதுவும் நாங்கள் தட்டி வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. இது மாதிரியும் தட்டி வச்சுக்கலாம் சாணம் அதிகமாக இருந்தால். இப்போ நாங்கள் தட்டுனது இப்போ நல்லா காஞ்சி போச்சு. இதில் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அந்த வரட்டியை போட்டு ரெண்டு தட்டுனதை எடுத்து 2 தான் ஊற வச்சுருந்தோம். அது 2 நாளுக்குள்ளேயே இப்படி நல்லா ஊறி இப்படி எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து டானிக் மாதிரி டார்க்காக இருக்குது. இப்போ இந்த டானிக்கில் நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசு, பாஸ்பரஸ் எல்லா சத்தும் இருக்குது. உங்கள்கிட்ட மாட்டுச்சாணம் நிறையா இருந்ததுன்னா இதே மாதிரி ஊற வச்சு இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டால் கடையில் நிறைய உரமாங்கிற செலவும் மிச்சம். இதில் எல்லா சத்தும் இருக்கிறதுனால செடியும் நல்லா கொழுந்துவிட்டு நல்லா பூவுக்கு வந்துடும். இப்போ இந்த தண்ணி வடிகட்டின முற்பாடு இதில் இந்த சக்கை இருக்குது. இந்த சக்கையை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கிற கம்போஸ்ட் பின்னில் போட்டு வச்சுருங்க. இதுவும் 30 நாள் 40 நாளுக்குள்ளே இதுவும் உரமாகிடும். அதோட சேர்ந்து மிக்கிது. இப்போ திரும்பவும் இந்த 2 வரட்டி எடுத்து ஊற வச்சு 2 நாள் கழித்து பயன்படுத்திக்கலாம்னு அதனால் இப்போவே ஊற வைக்கிறோம். இப்படியே 2 நாளைக்கு வரைக்கும் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 வரட்டி போட்டு நம்ம தினசரியும் ஊற வச்சுக்கலாம். இது என்ன சின்ன உருண்டையாக இருக்குதுன்னு நீங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாமே இந்த பச்சை சாணத்துலேருந்து சைஸு தான் வித்தியாசமாக வழியே பச்சை சாணத்துலேருந்து எல்லாம் எடுத்தது தான். இப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை இப்போ 1 பக்கெட் தண்ணிக்குள்ளே இது கலந்து எல்லா செடிக்கும் கொடுக்க போகிறோம். தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை எல்லா செடிக்கும் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா வேறு உர செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். உங்கள் வீட்டில் மாடு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி உரம் 10 நாளைக்கு ஒருக்க தயார் பண்ணி செடி கொடுக்கலாம். உரச்செலவு மிச்சமாகவும் செலவே இல்லாத நம்ம செடிக்கு உரம் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இந்த சாணத்தோட தண்ணியை பூஞ்செடிக்கு இந்த ரோசா செடிக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம், மரத்துக்கும் கொடுக்கலாம், நம்ம வீட்டில் என்ன செடிகள்லாம் வச்சுருக்கிறோமோ அதுக்கும் கொடுக்கலாம்.
இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாகவும் இருக்குது. இல்லை இதே மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.